மஷ்ரூம் கேப்சிகம் பெப்பர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? கடாயில் எண்ணெய் விட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்து அதையும் அதுக்கப்புறமா கேப்சிகமை போட்டுட்டு அது கூடவே மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கேப்சிகம் கொஞ்சம் வதங்குறதுக்கு லேட் ஆகும், மஷ்ரூம் சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் ஃபஸ்ட்டு கேப்சிகம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா கழுவி வச்சுருக்க மஷ்ரூமை போட்டுடுங்க. மஷ்ரூம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு அரை கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு அது வேக விடுங்க. சீக்கிரத்தில் வெந்துடும். அது வேகிறதுக்குள்ளே நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் பெப்பர் எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் சோம்பு ரெண்டையும் எடுத்துகிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மஷ்ரூமில் நல்லா தண்ணி சுண்டினதுக்கப்புறமா இந்த பொடியை போட்டுட்டு நல்லா பரட்டிடுங்க. 1 ஸ்பூன் தேங்காய் ஊற்றி இறக்கிடுங்க. டேஸ்டியான மஷ்ரூம் கேப்சிகம் பெப்பர் மசாலா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.